வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்னைக்கு புரட்டாசி 1ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 4:30க்கெல்லாம் எழுந்துட்டேன். காலையில் எழுந்து வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரபாதம் போட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு நேராக வெளியே வந்தாச்சு. கொஞ்சம் வாசல் மொழி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடியோவை பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு இந்த மெசேஜ் கிடையாது. ஸோ ஏண்டா வேண்டா விருப்பம் பார்க்குறவங்களுக்கு இந்த மெசேஜ். இந்த வீடியோவில் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னோட இந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ தேவையில்லாத வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணி நெட் வேஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இந்த இடத்துலையே ஸ்கிப் பண்ணிடுங்க. கேட்குறதே இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்களே, வெளியெல்லாம் வந்து பயம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக வரதுனா கண்டிப்பாக பயம்தான். பயம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் வந்து நான் எழுந்திருக்கிறேன்னா எல்லோரும் வந்து எழுந்துருவாங்க. மோஸ்ட்டாக வந்து 4:30க்கு மேலே வந்து எல்லாத்துக்குமே தூக்கம் தெரிஞ்சிட்டு ஸோ எழுந்துருவாங்க. யாராவது வந்து நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்து தானே ஆகணும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து எழுந்துருவாங்க. பசங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க. மீதி எல்லாருமே வந்து அதுக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க. இங்கே இருக்கிற எங்கள் லைன்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4:30க்கெல்லாம் வந்து எல்லார் வீட்லையுமே சுப்ரபாதம் போட்டுருவாங்க. எல்லோரும் வந்து எழுந்துருவாங்க. அதனால் ஆளுங்க வந்து இங்கே நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அப்படியே இல்லாட்டியும் வந்து எங்கள் வீட்டில் எழுந்துருவாங்க. வந்து வெளியெல்லாம் மொழி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு கிச்சன் வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னத்து நாளே பார்த்தீங்கன்னா கிச்சனெல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்க போனேன். செவ்வாய்க்கிழமையும் க்ளீன் பண்ணி திங்கக்கிழமையும் க்ளீன் பண்ணி அப்படி தான் போச்சு. நாட்களில் ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு வச்சுங்களேன், ஒரு வேலைக்கு 2 வேலை ஆன மாதிரி ஏறி எப்பவுமே வந்து திங்கக்கிழமை வந்து ஃபுல் க்ளீன் பண்ணுவேன். அவர் செவ்வாய்க்கிழமையும் க்ளீன் பண்ணி நைட்டு வந்து கிச்சனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டே தூங்கிட்டேன். ஏன்னா புதன்கிழமை அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம சமைக்கலாம் சமைக்கணும் அப்படிங்கிறனால க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு மாக்கோளம் போட்டு அப்படியே வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பில் பார்த்துட்டிங்கன்னா தம்பி வந்து தேங்காய் பால் சாதம் வந்து கேட்டிருந்தேன். அதனால் அதுக்கு ரெடி பண்ணிட்டு வச்சுக்கேன். நடு அடுப்பில் பார்த்துட்டிங்கன்னா பாசி பருப்பு பாயாசம் செய்யறதுக்காக பருப்பு வந்து கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு, ரசம், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் சாதம், அதுக்கு சைடிஷாக பார்த்துட்டிங்கன்னா சோயா சங்ஸ் வந்து பொரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் வந்து அதாவது குக்கர் வந்து மூடி வச்சாச்சு. சாப்பாடு வந்து கொதிக்கிற தண்ணியில் அரிசியை போட்டாச்சு அப்படிங்கிறனால அது வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் வந்து இந்த பாசி பயிரும் வந்து வேகணும் அப்படிங்கிறனால அதை போட்டு வச்சுட்டு இந்த 3 வேலையும் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரதுக்குள்ளே வெளியே வந்து கோலம் போட்டு போகலாம். இப்போ வெளியே வந்திருக்கேன். நிறைய பேர் இந்த இடத்துல ஏன் செருப்பு போட்டு கோலம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா செருப்பு போடாமல் தான் வந்து கோலம் போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து சுத்தமாகவே காயலை. மறுபடியும் வந்து இந்த இதில் சாணத்திலே மூச்சிட்டு மறுபடியும் காலை கழுவிட்டு மறுபடியும் உள்ளே வெளியே நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக தண்ணியாக இதான மாதிரி ஆயிரும். இந்த ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி நான் செப்பல் போயிடணும் இல்லையா. மற்றபடியெல்லாம் வந்து செப்பலெல்லாம் போட மாட்டேன். இங்கே இப்போ நான் போட்டது ஒரு 4:45 4:50க்கெல்லாம் வந்து வாசல் வலிச்சுட்டாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆச்சு. இன்னுமே வந்து காயலை. அதனால தான் வந்து செப்பல் போட்டிருந்தேன். இது தெரியாமலாம் இல்லை. நான் வந்து இதே கிராமத்தில் தான் வளர்ந்தவன். எங்கள் வீட்டில் மாடுகள்லாம் இருந்து ஒரு 20 வருஷம் அதோடலாம் இருந்துட்டு தான் 22 வருஷம் கழிச்சு இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே தெரியும். இருந்தாலும் வந்து இன்றைக்கி எனக்கு சுத்தமாகவே காயலை. அதனால தான் வந்து செப்பல் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வந்துட்டு இந்த புதன் ஹோரை அப்படிங்கிறனால பெருமாளுக்கு உகந்த ஹோரை அப்படிங்கிறனாலையும் அந்த புதன் ஹோரிலே இன்றைக்கி பூஜை பண்ணிடணும் அப்படிங்கிறனால தான் ஒரு 6:15க்கெல்லாம் வந்துட்டு இந்த நம்ம பெருமாளை எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் வந்து சாப்பாட்டை வடிச்சுட்டேன். அந்த சாப்பாடு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் பால் சாதத்தை நம்ம பருப்பு வந்து வெந்திருந்துச்சு. அதை எடுத்து மனையில் வச்சுட்டு எல்லோ கலர் பூவெல்லாம் வந்து நான் அங்கங்கே வச்சு கொடுத்துட்டு அது கூட ரெட் கலர் வைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு கிச்சன் வேலைக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டேன். ஒரு 6:45க்கு தான் மறுபடியும் வந்து நான் பூஜை ரூமுக்கே வந்தேன். நம்ம பருப்பு வெந்திருந்துச்சு. அதுக்கு வந்து பாயாசம் ரெடி பண்ணோம். ஆனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னென்னா தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த முந்திரி திராட்சையெல்லாம் வதக்கி வச்சாச்சு. இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த வெல்லம் வந்து உடச்சி வச்சுட்டோம். அது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஊற்றணும். அதான் கொஞ்சம் வேலை தான். உங்களுக்கு சொன்னால் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை ரெகுலராக செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வேலை தான். கடை முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் ரசத்துக்கு எல்லாத்தையும் கரைச்சி வச்சு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு வந்து தாளிச்சிட்டோம். அது ஒரு வேலை தான். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த நடுவில் அரிசி போடுறப்ப அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா சோயா சங்கம் வந்து சுடுதண்ணியில் போட்டிருந்தேன். அதை எடுத்து புழிஞ்சு அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து வெளியே வந்த அப்படிங்கிறனால நல்லா உறிஞ்சு அதை என் பசங்க தான் வந்து கிளம்புவாங்க ஃபஸ்ட்டு ஒரு 7:25க்கெல்லாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மட்டும்தான் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். அவங்களுக்கு கூட ட்ராப் பண்ணிட்டு வந்து மீதி அப்புறம் இருக்கிறவங்களாம் அந்த 8 மணி 8:15 அப்படி கிளம்புறவங்க தான் அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சுட்டு 6:45 சாமி ரூமுக்கு வந்தாச்சு. அது வேறவங்க தான் யாரும் சமைக்கிறாங்க, நீங்கள் வந்து சும்மா தான் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் யாரும் சமைச்சாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருவேன். நான் அப்படியெல்லாம் வந்து மறைச்செல்லாம் வாழ மாட்டேன். அப்புறம் வந்து என் வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. எங்கள் நாத்தனாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. எங்கள் பெரிய நாத்தனாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சம்டைம்ஸ் வருவாங்க. இந்த ட்ராமாலாம் போட்டால் இங்கே செல்லுபடி ஆகாது. அப்புறம் என் ரிலேஷன் எல்லோரும் பார்ப்பாங்க. அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நாங்கள் மட்டும் தனியாக ஒரு தனி தீவிலாம் வாழல. அப்புறம் இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடியோக்காகலாம் செய்ய முடியாதுங்க. அது இல்லாமல் நான் எப்போவுமே சொல்கிறதான் பூஜை வந்து ஆத்மார்த்தமாக செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுயநலம் தான். என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் எனக்கு அது டைம் இருக்குது, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு வீடியோவாக வருதே ஒழிய மற்றபடி வீடியோக்காக எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் வந்து ஒரு பூஜையை ஒரு வீடியோக்காக எந்த இடத்துல எடுக்கவே மாட்டேன். அது ரிஸ்கே இல்லாமல் ஈஸியாக காசு வருதுன்னா கூட நான் அப்படி ஒரு பூஜை நான் செய்யவே மாட்டேன்.
பேர் வீடியோக்காக தான் பூஜை செய்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் வருது. இந்த கமெண்ட்டை பார்க்குறப்போ இந்த ஐடியா கூட செம்ம சூப்பராக இருக்கேயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் ஸ்கூலு வேலைக்கு எல்லோரும் போன அப்புறமா நான் பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா எந்த அறிகுறியும் இல்லை, யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லை, டைமிங் பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு வந்து இந்த ஹோரை டைமெல்லாம் பார்ப்பேன், நல்ல நேரம் பார்ப்பேன், இந்த டைமுக்குள்ளெல்லாம் முடிச்சிடணும்னு அறிகுறியாக செய்வேன். அதில் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வேறு பண்ணுவேன். பரபரப்பாக டென்ஷனாக தான் வந்து அந்த டைம் போகிற மாதிரி இருக்கும். பசங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே அவங்களே இந்த பூஜையிலலாம் கலந்துக்க வச்சுட்டு ஸ்கூல் அனுப்பணுமே, அந்த டைமுக்குள்ளே சாமிக்கு பிரசாதம் செஞ்சிடணும், பிரசாதம் வைக்காமல் வாழைப்பழம் வச்சு அது ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சுன்னு வச்சுங்களேன், சும்மா ஆங்கிளாக செம்ம சூப்பராக வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுப்பேன். பட் எனக்கு அது வந்து எப்போவுமே வாழ்க்கையில் தோணவே தோணாது. அதாவது வீடியோக்காக ஒரு பூஜை செய்யணும் அப்படிங்கிறது அதுதான் பெரிய ஒரு எங்கிட்ட இருக்கிற ட்ராபேக். ஏன்னா நான் ரொம்ப ரஃபாக பேசியிருக்கிறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அவ்வளோதான். அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ரொம்ப ஸ்லோ பண்ணி இந்த வீடியோலாம் பேசியிருக்கிறேன். இதுவே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நான் இப்படியே பேசி பழகிட்டனால என்னால் வந்து அவ்வளோ ஸ்லோ பண்ணியெல்லாம் பேச முடியல. ஒரு 32 வருஷம் ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு திடீர்னு வந்து நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க அப்படிங்கிறக்காக ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியாது தான். பட் கொஞ்சமாக வந்து இந்த வீடியோலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கே ஒரு 7 மணிக்குள்ளெல்லாம் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டே முடிச்சிட்டோம். எப்பவுமே சாமிக்கு பாடுற பாட்டு புக் வந்து சாமி ரூமில் தான் வச்சுருப்போம். அது எங்கேயோ வந்து இவனுக்கு படிச்சுட்டு எடுத்து எங்கேயோ வச்சுட்டானுங்க போல. அதை தான் வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி நான் பிள்ளையார் வைக்கிறதா இருந்தாலும், இந்த பெருமாள் எது சாமி வச்சு சாமியோட கிருஷ்ணர் வைக்கிறோம்னா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பாட்டாவது வந்து பசங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த ஒரு பாட்டு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறனால எல்லோரும் சேர்ந்து தான் வந்து பாடுவோம். ஸோ அதனால் அந்த புக்கு இருந்துச்சுன்னா ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்லை அப்படிங்கிறனால ஒரே பாட்டோட முடிச்சுட்டு அப்படி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. என் பேர் பெருமாள் தாயார் வந்து தப்பாக மாற்றி வச்சுருக்கிறீங்க, சரியாக உட்காருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு 5 வருஷமாக நான் இந்த சாமி வச்சு கும்பிட்டுக்கிறேன். எல்லா வருஷமும் இதே மிஸ்டேக் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு கான்செப்ட் யோசிச்சுக்கிட்டு அந்த கான்செப்டில் வந்து இப்படியே வச்சிடறோம் போல. ஏன்னா போன வருஷம் வீடியோ பார்த்துட்டு இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பூரண சக்தியே ஆத்மா ராமா. ஓகே, நீங்கள் சொன்ன அப்புறம் தான் அப்புறம் நானும் பார்த்துட்டு அதுக்கு சரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அடுத்து உடனே வந்து மாற்றி வச்சுட்டேன். எத்தனை நாளைக்கு வந்து பெருமாள் இப்படி வச்சுருப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்டாக வந்து 30 நாள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன் தான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மகாலயபட்சம் வர்றதுனால நம்ம வந்துட்டு எனக்கு அந்த 5 நாள் கணக்கு பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ சண்டே வந்து நம்ம வந்து பெருமாளை வந்து எடுத்து உள்ளே வச்சுருவோம். இந்த மார்கழி மாதம் அண்ட் புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் எங்கள் வீட்டிலேருந்தே கிடையாது. பூஜையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். பட் மார்கழி அண்ட் புரட்டாசி கம்பல்சரி நான்வெஜ் கிடையாது. அதனால் இங்கேயும் வந்து அதே வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. பசங்களும் தான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ் பசங்களுக்குமே வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா ஒரு விரதம் இருக்கிறோன்னு சொன்னால் குடும்பம் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து தான். இப்போ வந்து எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் நாத்தனார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த விரதத்தை எல்லாரும் அவங்க வீட்டில் பழக்கம் இல்லைனாலும் இப்போ எங்கள் வீட்டில் அது பழக்கம் அப்படிங்கிறனால அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து விரதம் எடுப்பாங்க. எல்லாம் வந்து விரதம் இருக்கேன். நானே எங்கள் வீட்டுக்காரர் விரதம் இருக்கோன்னா எதுக்காக விரதம் இருப்பேன்? சும்மா விரதம் இருப்பாங்களா யாராவது? இப்போ நம்ம சஷ்டியே இருக்கோன்னா எதுக்காக இருக்கோம்? பசங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அவங்களுக்காக தான் விரதம் இருக்கும்னா அப்போ அவங்களும் அந்த விரதத்தில் இப்போ என்ன பெருசாக வந்து அந்த இப்போ நான்வெஜ் சாப்பிட்லன்னா என்ன ஆயிருப்பது? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதுல எந்த ஒன்று பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நான் என் பசங்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேம்மா நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க பசங்களை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஃபோர்ஸ் எல்லாம் எந்த காலத்துலையும் பண்ண மாட்டேன். அப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணதை இப்போ என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நான் கெட்ட விஷயத்துக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன், நல்ல விஷயத்துக்கு தான் நான் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு யாராச்சும் நான் ஃபோர்ஸ் பண்ணாதான் தப்பு. என் பசங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது எனக்கு தப்பு கிடையாது. தேங்க்யூ.